இந்த 15ஆம் தேதி கெஸ்ஸிங்கில நம்ம ஏ போர்டு 8ன்ற நம்பர் எடுத்தோம். எல்லா போர்ட்லயும் 8 எடுத்தோம். சி போர்டில 4மே எடுத்தோம். ஓகேவா? ஞாபகம் இருக்குதா? பாருங்க. வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்படின்னா, இந்த செட்டு 6, 7 உண்மையிலேயே இந்த இந்த 6, 7, 04, 07, 2, 8 உண்மையிலேயே கேரளா கேமில ரொம்ப ஃபேமஸான செட் இதெல்லாம். அப்படி தான் சொல்லணும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே பாருங்கள் 8, 7, 02 இதெல்லாம் வந்து வருஷம் வருஷம் வந்து ரிசல்ட்லாவே அப்படியே டைரெக்டாக வரும். இங்கேருந்து இந்த பாருங்கள் 04, 76 மேலேருந்து கீழே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரெண்டுமே வந்து இங்கே ஏசி 84 அப்படின்னு சூப்பராக செட் ஆயிடுச்சு. ஆனால் பி போர்டு 0 வந்து எப்படி செட் ஆகிருக்குன்னா, இந்த 06 இப்படி தான் செட் ஆகிருக்கு. சி போர்டு இந்த 06 இப்படி செட் ஆகிருக்கு. 26 அப்படின்ற நம்பர் செட் ஆகிருக்கு. அப்படின்னா நம்ம இந்த இங்கே பாருங்கள், இதையும் நாம் வந்து கரெக்டாக எடுத்துருக்கணும். 6, 2, 6 அப்படின்னு சொல்லிட்டு 4, 6, 2, 6ன்ற நம்பரு எடுத்துருந்தோம்னா உண்மையிலே நம்ம வந்து 3Dயே வின் பண்ணியிருக்கலாம். 4, 6, 2, 6ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தான் பார்க்குறோம். ரொம்ப எல்லாமே சொன்னால் கன்ஃப்யூஸ் ஆகிடும் தான். அப்போவும் நான் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறேன் கெஸ்ஸிங்கு. இருந்தாலும் இது எல்லாத்தையும் நம்ம போர்டு மேட்ச் பண்ணி எடுத்தால் கன்ஃப்யூஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. இந்த இந்த மார்க்கிங்லாம் பாருங்கள். இந்த 6க்கு வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைட்டில் அப்படியே மேட்ச் ஆகிருக்கு. அதாவது இந்த கிராஸ் வந்து இங்கேருந்து செட் பண்ணி பாருங்கள். 4, 6, 2 திரும்ப இந்த 6 கரெக்டாக கிராஸ் மேட்ச் ஆகிடுச்சு. அப்புறம் பாருங்கள் இந்த கிராஸ் பாருங்கள். இங்கேருந்து 6, 7 அப்புறம் இந்த 0 இந்த கேப்பில் இருக்கிற இல்லை ஃபஸ்ட்டு வந்து 0 இங்கே வந்துருச்சு. பி போர்டில் 0 இங்கே வந்துருச்சு. இப்போ கேப்பில் இருக்கிற 4 நமக்கு கரெக்டாக சி போர்டு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்பர் தான் மேட்ச் பண்ணி நம்ம 3D எடுக்கணும். எல்லா டைம் மேட்ச் ஆகிறதில்ல. ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு மாதம் கேமில் இந்த மாதிரி போர்டு ஒரு 10, 15 நாளாவது கரெக்டாக மேட்ச் ஆகிடும். கவனமாக பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த 0, 7, 8 ஓகேவா? அடுத்து 3, 7, 5 அப்புறம் 3, 0, 7 அப்புறம் திரும்ப வந்து இந்த 2 இந்த 0, 2, 1 நம்ம அப்படியே வச்சுக்கணும். அடுத்து இப்போ இங்கே 8 ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த 3, 0, 7 அப்படின்ற நம்பரு வரும்போது என்ன சொன்னோன்னா, இந்த 2, 8, 1ன்ற நம்பர்லேருந்து ஆப்போசிட் நம்பர் பி போர்டுக்கு வரும்னு சொன்னோம். அந்த மாதிரி 6 வந்துச்சு. இப்போ இந்த 3ம் இந்த 1 வந்து நம்ம கரெக்டாக இங்கே 86 அப்படின்னு மேட்ச் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அடுத்து இந்த 7, 0ன்ற நம்பரில் தான் ஏ போர்டில் நமக்கு 2 நம்பர் அடிக்கணும். எப்படின்னா இந்த 7ன்ற நம்பர் எப்பவுமே டைரெக்டாக 7ன்னே தான் வருது இந்த ஏ போர்டில். இந்த 5, 8 தான் வந்து ஆப்போசிட் ஆகுது. இப்போ நமக்கு திரும்ப 7ன்ற நம்பருமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில். அப்படி 7ன்ற நம்பரு வந்துச்சுன்னா, இல்லை 0ன்ற நம்பர் வச்சுக்கலாம். இந்த 2 நம்பரு ஏ போர்டில் வைக்கலாம். ஏ போர்டில் 0, 7ன்ற நம்பர். அப்படி வைக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், நம்ம என்ன எடுத்தோம் ஏற்கனவே வீடியோலன்னா, இந்த 2, 8, 1 அப்படின்ற நம்பரில் தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு ஏ போர்டு 7 அப்படின்னு வரும்போது, இந்த 8ன்ற நம்பரோ இல்லை இந்த 2ன்ற நம்பரோ நமக்கு டைரெக்டாக இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பி போர்டில். அதோடு வச்சு நம்ம அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், 78 இல்லை 72 ஏபி செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 0 வருது அப்படின்னா 0வும் வைக்கணும், 5ம் அப்படி இந்த இடத்துல மேட்ச் பண்ணணும். அப்படி வைக்கும்போது 08, 03, 07, 02, 58, 53, 57, 52 அப்படின்ற 4 நம்பர் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏபியில். அப்படி வரும்போது சி போர்டில் நமக்கு இதே வரிசையில் நமக்கு என்ன வருது அப்படின்னா, கீழேருந்து மேலே போகுது 4, 6, 2, 6, 8 அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த மாதிரி வரிசையாக கரெக்டாக வருமா அப்படின்றதுக்கு இல்லை. ஏன்னா ஏற்கனவே 4 வந்துருச்சு. எங்கேருந்து இந்த 4, 6 திரும்ப 2 இங்கேருந்து ஒரு 6 அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த 8ன்ற நம்பரு சி போர்டுக்கு வருமா அப்படின்னு சொன்னால் சந்தேகம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒன்றா மேட்ச் ஆகலாம். பாருங்கள் 6, 7, 0னால இங்கேருந்து 6, 0, 4, 7 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 7ன்ற நம்பர் வரலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் 746, 267 அப்படின்னு. அப்படி இல்லைன்னா 6ன்ற நம்பரே வரலாம். 264
264 அப்படின்ற நம்பர் வரலாம். மேக்ஸிமம் இந்த 2, 6 வந்தால் 8, 5 தான் நிறையா மேட்ச் ஆகுது. எப்படி அப்படின்னா 2, 6, 5ன்ற நம்பரு மேட்ச் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இந்த பாக்ஸு, அப்புறம் 6, 2, 8ன்ற பாக்ஸ், இந்த மாதிரி இதுதான் வந்து நிறையா மேட்ச் ஆகும். ஒருவேளை சி போர்டில் நமக்கு 7, 5, அதோட நம்ம இந்த மெத்தடோட இன்னொரு மெத்தட் தான் நம்ம எடுத்தோம். காலையில் வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். 5, 1, 4, 5, 9, 1, மறுபடியும் 5, 1, 4, மறுபடியும் 9, 6, 0. நம்ம ஒன்று காலையில் பார்த்தோம். இந்த 9ன்ற நம்பருக்கு இங்கே 9, 4 அப்படின்ற ஒரு நம்பர் வந்துச்சுன்னா திரும்பவும் இந்த 6, 1 அப்படி இல்லைன்னா இந்த 5, 0 அப்படின்ற நம்பரை இங்கே மேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்போ அந்த 4 நம்பர் தான் இங்கே சி போர்டில் வர வேண்டிய நம்பர். 1, 6, 0, 5ன்ற நம்பர். அப்போ ஏ போர்டில் 7, 0, 5, 2 அப்படின்ற நம்பரை வச்சு ஏபிபிசிஎஸ்சி செட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா திரும்பவும் அதே மெத்தடு தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தமே இந்த மாதத்தில் இந்த 8, 0, 8, 7ஐயும் இந்த 514ஐயும் இந்த 8, 1, 6ஐயுமே வச்சு மொத்த கேமும் முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். இந்த 86க்கு 30ன்ற நம்பரு முன்னொரு டைம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு 86 அப்படின்னு தான் வந்திருக்கு. ஓகேவா? 86க்கு அது ஒரு சிலதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், 86க்கு 30, இங்கே 03க்கு 68, இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் 03க்கு 81. அப்போ நமக்கு 86, இங்கேருந்து 86க்கு 30, இது வந்து பிசி. அடுத்து இங்கே 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 பிசியில் அதே மாதிரி 03க்கு 68, இப்போ 03க்கு 81, இப்போ அதே 86ன்னே தான் வந்திருக்கு. இந்த 86 அப்படின்னு தான் வந்திருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையுமே இந்த 86ன்னு வரும்போது 03 தான் வந்திருக்கு. இப்போ 03க்கு சின்னதாக ஒரு சேஞ்சில் 81 அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு திரும்ப 86 அப்படின்னு வந்ததுனால இந்த 30ல் ஏதாவது ஒரு நம்பரு ஆப்போசிட்டு மாறலாம். எப்படின்னா, இப்போ நமக்கு ரீசெண்டாக எப்படி மாற்றினாங்க, எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த 84க்கு 89, இந்த 11க்கு 16 அப்படின்னு சொல்லிட்டு சி போர்டு ஒரு நம்பரை ஆப்போசிட் பண்ணி பி போர்டு அப்படியே நிறுத்தினாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா 86க்கு ஏ போர்டு நிறுத்தி பி போர்டு ஆப்போசிட் என்னும்போது இங்கே 03க்கு 08ன்ற நம்பரே வரலாம் ஆகும்போது, ஆனால் ஏற்கனவே 08 இருக்குது. ஆனால் வந்த நம்பரே திரும்பவுமே வந்து ஏபியில் வராதுன்னெலாம் சொல்ல முடியாது. அதனால் ஏபியில் ஒரு 08 இல்லைன்னா 53ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் 53 இல்லைன்னா 08ன்ற நம்பரை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதோட இதை பார்த்துங்க, இந்த 84 நாம் இன்றைக்கி போர்டு கெஸ்ஸிங்கில் எடுத்தோம். ஆனால் நாளைக்கு தான் இந்த 84ன்ற நம்பரு கெஸ்ஸிங் கொடுக்கலான்னு இருந்தீங்க. பாருங்கள், 324க்கு 324, 4 நாள் விட்டு 844ன்னே வரணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் முன்னாடியே வந்துருச்சு ஏசி 84. ஆனால் 864ன்னு தான் வந்திருக்கு. சரி, எப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த 15, இந்த 06, இந்த 06லேருந்து இங்கே 51, மறுபடியும் 51க்கு 51. இதே மாதத்தில் பாருங்கள் 15, அங்கேருந்து ஒரு 10, திரும்ப அங்கேருந்து ஒரு 15, 15, 10, 15, 06, 51, 51. இப்போ இந்த மெத்தடில் இந்த மாதத்தில் என்ன பார்க்கலான்னா 61, 61, 16. அப்போது திரும்ப வந்து இங்கேருந்து அதாவது இந்த 16 திரும்ப 16 அப்படின்ற நம்பரு பிசியில் வச்சு பாருங்கள். 16ன்ற நம்பரு மேக்ஸிமம் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏ போர்டு எப்படி செட் பண்ணலான்னு பாருங்கள். ஏ போர்டில் 11, 51, ஏபி 71. அப்போ ஒத்த நம்பர் தான் வைக்கணும். 91 அப்படின்னு சொல்லிட்டு 916 அப்படின்ற ஒரு நம்பரை இங்கே மேட்ச் பண்ணி பாருங்கள். 916. அப்போ ஏபியில் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா 08, 53, பிசியில் 16,
அதுக்கு ஒரு 916 அப்படின்னு எடுத்துருக்கோம். இந்த கிராஸ் பாருங்கள். இதில் இங்கே பாருங்கள் 205 அப்படின்ற நம்பரில் நமக்கு 200 அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்துச்சு. 200 அப்படின்ட்டு. இப்போ 869ல் சீபோர்டு மட்டும் ஆப்போசிட் பண்ணிங்க. 864 864. இப்போ இங்கே சீபோர்டு மட்டும் ஆப்போசிட் பண்ணால் 501. ஓகேங்களா? 501 அப்படின்ற நம்பரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். இது மாதிரி மெத்தேடு வருமா அப்படின்னா வந்திருக்கு. ஏற்கனவே வந்ததுனால தான் நம்ம இந்த கெஸ்ஸிங் எடுக்கிறோம். அதெல்லாம் தேடி நம்ம பார்த்துருந்தா லேட் ஆகிடும். 200 இதெல்லாம் ரொம்ப பழைய மெத்தேடு. 264க்கு 269, 506க்கு 501ன்ற நம்பரை மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? 501. அடுத்து பாருங்கள், இதுலேயே இன்னொன்று பாருங்கள். இந்த 81 811 அப்படின்ற நம்பரு இங்கே 864ன்ற நம்பர் இருக்குது. ஏ போர்டில் 8 அப்படியே நின்று இருக்குது. இப்போ நமக்கு இந்த 869ல் 864ன்னு வந்தால் இந்த 811 அப்படின்ற நம்பர்லேருந்து நமக்கு 816 அப்படின்ற நம்பர் தான் அடிக்கணும். ஏன்னா சி போர்டு ஆப்போசிட் பண்ணணும். 816 அதை திருப்பி 61 அப்படின்னு அடித்தா நம்ம 961ன்ற நம்பரை 861 அப்படின்னுமே அடிக்கலாம். ஓகேவா? ஏன்னா 8க்கு 8 அப்படியே அங்கே நிறுத்தி இருக்கிறதுனால 861ன்ற நம்பர் அடிக்கலாம். அப்படி ஒருவேளை கீழே வந்தால், ஏன்னா 9க்கு 9 சி போர்டு நின்று இருக்குங்க. அப்போ 9க்கு 9 சி போர்டு நின்னா 724ன்ற நம்பரு அடிக்கணும். ஏற்கனவே வந்து ஒரு 324 நம்பர் இருக்குது. 724ன்ற நம்பர் அடிக்கலாம். இல்லைன்னா அதை திருப்பி 742 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏபியை திருப்பிடலாம். சி போர்டை அப்படியே நிறுத்திட்டு 4க்கு 4 இங்கே நிறுத்திட்டு இந்த ஏபியை 72 27 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பலாம். அப்போ 274ன்னு ஒரு நம்பரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த கெஸ்ஸிங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதோட இதை நல்லா கவனமாக பாருங்கள். இதை நாம் முந்தினேற்று வீடியோவில் பார்த்தோம். 245க்கு 745, 216க்கு 716. இதுக்கு இடையில் 2 ரிசல்ட்டு, அதாவது ஒரே மாதிரி இங்கே போர்டுக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 485ன்ற நம்பருக்கு இங்கே 089 அப்படின்ற நம்பரு வந்துருக்குது. அதுதான் குழு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாள். அப்போ 3ஆவது நாள் 994 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த 994 இங்கே பாருங்கள், 07க்கு நமக்கு இங்கே ஒரு 20 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. இந்த 65ன்ற நம்பருக்கு நமக்கு 86 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. ஓகேங்களா? அதாவது 5க்கு 8ன்ற நம்பர் வச்சு பேர் வந்திருக்கு. இப்போ நமக்கு இந்த 994 இதை எப்படி வந்து 45ன்ற நம்பரை ஃபுல் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஏசி ஆப்போசிட் பண்ணி திருப்பினா 09 பி போர்டு அப்படியே நிற்கிது. அப்போ இங்கேயுமே பி போர்டு அப்படியே நிறுத்தினா ஏசி ஆப்போசிட் பண்ணால் நமக்கு 49ன்னு வரணும். அந்த 49 திருப்பினா 94 தான் வருது. அப்போ இந்த பாக்ஸே டைரெக்டாக அப்படியே 994ன்னே வருமானு பாருங்கள். இல்லை 949ன்னு சொல்லிட்டு வருமானு எதுக்கும் டெஸ்ட் பேஜ் அப்படி வந்துருச்சுன்னா இந்த 994 994ன்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா நாளைக்கு 787ன்ற நம்பரை, அதாவது நாளைக்கு இல்லை 17ஆம் தேதி நாம் தாராளமாக அதை எடுத்து ப்ளே பண்ணலாம். ஓகேவா? எல்லாமே புரிஞ்சுதா பாருங்கள். கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏபி 0853 அதனுடைய ஃபுல் ஆப்போசிட் தான் போட்டிருக்கோம். இல்லைன்னா 58மே கூட ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி 61 இல்லைன்னா அதை அப்படியே திருப்பி 16, இல்லை பிசி வந்து 16 தான் பாருங்கள். 501, 274, 816ன்னு சொல்லிட்டு ஏபி 53, 58, 08 ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து ஏபியில் 03, 08 அப்படின்னு இருக்குது. அதனால் 58, 53மே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி 16 அப்படின்ற நம்பரை வச்சு பாருங்கள். கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.